நான் அப்பாவாக போகிறேன்னு தெரிஞ்ச நாள்லேருந்து எனக்கு செம்ம ஹாப்பி, செம்ம சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு நாள் அப்படியே நைட்டு தூக்கம் வரல. தூக்கம் வராதப்ப அப்படியே யோசிச்சுட்டு படுத்துன்னு இருந்தேன். ஸோ ஒரு வருஷத்துக்கு பேபியோட காஸ்ட் எவ்வளோ ஆகும் அப்படின்ற மாதிரி அதை கேட்டுட்டு செம்ம ஷாக் ஆகிட்டேன். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஹாஸ்பிட்டல் காஸ்ட்டு, இன்சூரன்ஸு, பேபி ஐட்டமு, வேக்சினேஷனு, டைப்பர்ஸு, ஃபார்முலா இதெல்லாம் அப்படியே கேல்குலேட் பண்ணி பார்த்தா ஒரு ஃபைனலாக ஒரு அமௌண்ட் வரும் தெரியுமா? அந்த அமௌண்ட்டை பார்த்துட்டு அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்றுட்டேன். இவ்வளோ ஆகுமா அப்படின்ட்டு. நான் ஜென்ரலாக கேல்குலேட் பண்ணும்போது சரி ஓகே ஒரு மாதிரி நார்மலான அமௌண்ட் தான் வரும், கம்மியாக வரும் அப்படின்ற மாதிரி தான் மைண்ட் செட் இருந்துச்சு. பட் ஒன்ஸ் அதை கேல்குலேட் பண்ணி ஒரு ஃபைனல் அமௌண்ட்டு பார்த்தேன் தெரியுமா? அப்போ தான் பார்த்ததும் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். அது என்னன்றது எக்ஸாக்ட் நம்பர்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வித் இன்சூரன்ஸ், வித்தவுட் இன்சூரன்ஸ் எவ்வளோ செலவாகும்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எத்தனை பேர் வந்து நான் எஸ்டிமேட் பண்ண அமௌண்ட்டோட அப்படியே மேட்ச் ஆகுறீங்கன்னு பார்ப்போம். இப்போ என் ஒய்ஃப் இந்தியாவில் இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நாளில் பாப்பா வரப்போகுது. ஸோ நேச்சுரலாக நம்ம யோசிப்போம் எவ்வளோ செலவாகும், ஃபைனான்ஷியலாக நம்ம ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும் தெரியுமா? இன்றைக்கி நைட்டு ஒரு 1:30லேருந்து 2 o'clock வரைக்கும் உட்காந்து இந்த ஸ்ப்ரெட்ஷீட்டை ரெடி பண்ணேன். உங்களுக்கு காமிக்கிறாருங்களா பாருங்க, ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். டேப்லாம் போட்டு வச்சுருக்கேன். இன்ஸ்டாகிராமில் என் ஃபீடை திறந்தாலே இதுதான் இங்கே போதா, இதே மாதிரியே தான் வருது. நல்ல க்யூட்டாக இந்த மாதிரி ரீல்ஸ்லாம் நிறையா வருது. பட் சோஷியல் மீடியாவில் யாரும் வந்து பேபியோட காஸ்ட்டை பற்றி பெருசாக பேசி நான் பார்த்ததில்லை. துபாயில் டெலிவரி காஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் டு ஹாஸ்பிட்டல் வேரி ஆகும். இன்சூரன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது வேறு ஸ்டோரி, கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. அது வந்து உங்களுக்கு காஸ்ட் வந்து கம்மி தான் ஆகும். இன்சூரன்ஸ் இல்லாமல் இப்போ என் ஒய்ஃப்க்கு இன்சூரன்ஸ் கிடையாது. ஸோ இன்சூரன்ஸ் இல்லாமல் எவ்வளோ செலவாகும் அப்படின்றத நான் இந்த வீடியோ பண்ண போகிறேன். இன்சூரன்ஸ் இல்லாமல் நார்மல் டெலிவரிக்கு 8,000 to 15,000 ஆகுது. இதே சி செக்ஷன் போனால் 15,000 to 25,000 வரைக்கும் போகுது. இந்த அமௌண்ட்டை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஓகே டெலிவரி எவ்வளோ ஆகும் இதை தானே எல்லாமே யோசிப்போம். அதே மாதிரி தான் நானும் யோசித்தேன். இந்த அமௌண்ட்டை பார்த்தோன்னே அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டேன். ஆனால் இது எடுத்தோடனே இவ்வளோ வருதா அப்படின்ட்டு. சரி இதே ஒரே ஆள் இன்சூரன்ஸ் இருந்ததுன்னா ஒரு 1000 dirhams முடிஞ்சிட்டு இருக்கும். இன்சூரன்ஸ் இல்லையா, பார்த்தோன்னே ஆஹா இவ்வளோ ஆகுதா அப்படின்ற மாதிரி ஒரு இதாகிடுச்சு. வாங்க என்னோட பேபி காஸ்ட் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ஆகும்னு போட்டுட்டு போட்டீங்களா? நான் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ஆகும்னு சொல்லிட்டு எக்ஸல்ல நம்ம ஒரு பண்ணோம்னா பண்ணாம இருப்போமா? அதாவது நான் அடுத்த வருஷம் ஃபினான்ஷியல் பட்ஜெட்டே போட்டிருக்கேன். அடுத்த வருஷத்துக்கு காசு தானே போட்டிருக்கேன். நான் சேஃபர் சைடுக்கு ஒரு ஆவரேஜான அமௌண்ட் தான் எடுத்திருக்கேன். இது எல்லாமே என்னோட பர்சனல் கேல்குலேஷன் தான். டெலிவரி பேக்கேஜ், அதுக்கப்புறம் டாக்டர் ஃபீஸு, ரூம் சார்ஜு, லேப் டெஸ்ட்டு, ஸ்கேனு, மெடிசனு எல்லாமே சேர்த்து அரௌண்ட் ஒரு 15,000 வந்து எஸ்டிமேஷன் வருது. இப்போது இது ஆவரேஜாக நான் வந்து நார்மல் டெலிவரி சொன்ன இந்த மாதிரி 8,000 to 15,000, சி செக்ஷன் வந்து 15,000 to 25,000 கிட்ட ஆகுது. இது எல்லாமே நான் ஆவரேஜாக எடுத்தால் ஒரு 15,000 மாதிரி எடுத்துக்கிறேன். பேபி பிறகுறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஒரு ஷாப்பிங் லிஸ்ட்டு ஆட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஷாப்பிங் லிஸ்ட் ஆட் ஆனப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா பேபி கார்ட்டு, ஸ்ட்ரோலரு, கார் சீட்டு, பேபி க்ளோத்ஸு, நியூபார்ன் பேபி க்ளோத்ஸு, அப்புறம் பாட்டிலு, ஸ்டெர்லைசரு, இந்த மாதிரி வந்து பிரெஸ்ட் மில்க் பம்ப்பு, பேபி மானிட்டரு, அதுக்கப்புறமேட்டு பாத் டப்பு, அதர் மிஸ்லேனியஸ் ஆக்சசரிஸு இது எல்லாமே ஆக்சுவலாக இண்டிவிஜுவலாக எவ்வளோ வரும்ன்றதை உங்களுக்கு ஸ்க்ரீனில் போடுறேன். இது ஓவராலாக என்னோட எஸ்டிமேஷனுக்கு ஒரு 6,000 எடுத்து வச்சேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மந்த்லி எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வருஷத்துக்கு கேல்குலேட் பண்ணேன். மந்த்லி எக்ஸ்பென்சஸ்னா ஜென்ரலாக இந்த டைப்பர்ஸு, வெட் வைப்ஸு, ஃபார்முலா மில்க்கு, பேபி ஷாம்பூ அண்ட் க்ரீம்ஸு, அதர் இது, அப்புறம் சின்ன சின்ன டாய்ஸு, அதர் மிஸ்லேனியஸ் இதுதான் வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் ஜாஸ்தி ஆகுதுக்கான ரீசன் இதுவாக தான் நான் பார்த்தேன். என்னென்னா டைப்பர்ஸ் மட்டும் வந்து மந்த்லி 200 dirhamsலேருந்து 400 dirhams வரைக்கும் போகுது. வெட் வைப்ஸ் பார்த்தீங்கன்னா 50 dirhamsலேருந்து 100 dirhams போச்சு. என்ன இதெல்லாமே வந்து இவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆட் ஆகிட்டே போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மிஸ்லேனியஸ் செலவு இது எல்லாமே ஆட் பண்ணால் இயர்லி வந்து பார்த்தீங்கன்னா 12,000 dirhams கிட்ட வருது. இந்த அமௌண்ட்டை போட்டுட்டு அப்படியே உட்காந்து ஸ்க்ரீனே பார்த்துன்னு இருந்தேன். என்னடா இது வருஷத்துக்கு இதுவே இவ்வளோ வருது அப்படின்ட்டு. அப்புறம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வேக்சினேஷன் அண்ட் மெடிக்கல் செலவுன்னு ஒன்று இருக்குது. ஃபஸ்ட் இயர் வேக்சினேஷன் பார்த்தீங்கன்னா 2,500 5,000 வருது. இது எல்லாமே வித்தவுட் இன்சூரன்ஸ். இன்சூரன்ஸ் இருந்ததுன்னா அது வேறு கதை. அது என்னன்றதையும் வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பீடியாட்ரிஷியன் விசிட்ஸ் இருக்கும், அடிக்கடி வந்து போகிற மாதிரி இருக்கும். இன்கேஸ் வந்து சிக்காக இருக்கிற மாதிரி இருந்தால் இல்லைனா வந்து ஏதோ எமர்ஜென்சி அப்படின்னா அதுக்கு ஒரு 800 to 2,000. அது இல்லாமல் மெடிசன்ஸ் வந்து ஒரு 200 to 600. இது எல்லாமே வந்து இந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் மட்டுமே ஆவரேஜாக ஒரு 4,000. அப்புறம் ஜெண்டர் ரிவீல்னு ஒன்று போடுங்க. ஜெண்டர் ரிவீலும் போட மாட்டேன். ஏன்
ஜென்ரல் ரிவ்யூலாம் போட்டு அடிப்பாங்க. இர்ஃபானை போட்டு அடிச்சாங்க ஞாபகம் இல்ல. அப்படியா? நம்ம ஊர்ல இது என்னதான் இங்கே பண்ணாலும் நம்ம ஊர்ல அது அலௌட் இல்லை. பிறந்ததுக்கு அப்புறம் தானே. நான் முன்னாடி போட்டதான் அடிப்பாங்க. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் என்ன குழந்தைன்னு இப்ப இருக்கிற சோசியல் மீடியா பொறுத்த வரைக்கும் அது எது போட்டாலும் அடிப்போம்டா அப்படின்ற மாதிரி இருக்கிறான். எங்க அண்ணனுக்கு ஒண்ணா எங்க அண்ணனே அடிப்பண்டா. அதே மாதிரி இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க தெரியுமா, இந்த மந்த் பை மந்த் வந்து எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர் மாதிரி ஒன்று போட்டேன். டைப்பர்ஸு, வைப்ஸு, ஃபார்முலா மில்க்கு, பேபி க்ரீம்ஸ் அண்ட் ஷாம்பு, மிஸ்செலேனியஸ் டாய்ஸ், இது எல்லாமே ஆவரேஜாக வந்து சரி மந்த்லி எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். சரி இது எல்லாமே வந்து மினிமம் எஸ்டிமேஷன், என்னோட பர்சனல் இதுதான். இது மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு thousands and thousands ஆஃப் திரம்ஸ் வருது. அப்படியே பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருந்தேன். சரி என்னடா பண்ணுறது, அதுவும் நைட்டு 12 மணிக்கு உட்காந்து போட்டேன் இதெல்லாம். அப்படியா? 12 மணிக்கு உட்காந்து இந்த அமௌண்ட் எப்படியோ பார்த்துன்னு என்ன தெரியுமா ஆகும்? உங்களுக்கு நிறைய கிஃப்ட்ஸ் வரும். அதுல மேட்ச் பண்ணிடலான்னு அது எல்லாமே மேட்ச் ஆயிடும். நீங்க வந்து கிஃப்ட் எக்ஸஸா இருக்கும். அந்த கிஃப்ட் செட் இல்லாம இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்கன்னா எவ்வளவு பேர் வரும். அதாவது நானா ஓப்பனாவே கேட்டேன், அமேசான் கிஃப்ட் வச்சரா கேட்டுருவேன். நான் வாங்கிக்கிறேன், கொடுக்கணும்னா கிஃப்ட் வச்சரா கொடுங்க, ஒரு 10,000 கிஃப்ட் வச்சரா போட்டு விடுங்க, எப்படி கொடுக்குறதா இருந்தா நாங்க பாத்துக்கிறோம். இப்போ வந்து இன்சூரன்ஸ் இல்லாம எவ்வளவு டோட்டல் எவ்வளவு வருது அப்படின்னு சொல்லி பார்த்தா 40,000 இருந்து 55,000 திரம்ஸ் வருது இந்த வருஷத்துக்கு. 40,000 இருந்து 55,000 திரம்ஸ். இதை பார்த்துட்டு நம்ம ஊருக்கு ரேட்டு கன்வெர்ட் பண்ணா 8,80,000 இருந்து 12,50,000. 40,000 திரம்ஸ் மாசத்துக்கா? வருஷத்துக்கு. இங்க துபாயில இருந்தா வித்தவுட் இன்சூரன்ஸ். துபாயில இருந்தா என் ஒய்ஃப்க்கு இன்சூரன்ஸ் இல்ல, அதுதான். இப்போ இதே இந்தியன் அமௌண்ட் கன்வெர்ட் பண்ணா எவ்வளவு வருது? 8,80,000 இருந்து 12 லட்சம் ரூபா வரைக்கும் வருது. யோசிச்சு பாருங்க, நைட்டு ஒரு 1 மணி 2 மணிக்கு இந்த மாதிரி உட்காந்து இந்த அமௌண்ட்டை வந்து யோசிச்சு இது எப்படா மேனேஜ் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வரும் தெரியுமா? ஐயோ தலை சுத்திச்சு எனக்கு. அதுக்கப்புறம் தூங்கிட்டேன், தலை சுத்தி மயக்கத்துலயே தூங்கிட்டேன். சரி ஓகே, இப்போ வித்தவுட் இன்சூரன்ஸ் வந்து பார்த்தோம். வித் இன்சூரன்ஸோட எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து ஒரு ரஃப் கால்குலேஷன் பண்ணேன். இன்கேஸ் வந்து இன்சூரன்ஸ் போட்டிருக்க முடியாது. நான் மேரேஜ் இது பண்ணும்போது அந்த கவர்மெண்ட் இதில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணாதம ஒரு மிஸ்டேக் பண்ணதுனால என்ன ஆயிடுச்சு, என்னால் இங்கே ஓனாக என்னால் இன்சூரன்ஸ் எடுக்க முடியாது. அவங்க ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே பேசி அவங்க வந்து இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்தாங்க. அப்போது ஓகேவா இருந்தது. பட் ஒன்ஸ் அவங்க வேலையை விட்டதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் இல்லை. ஸோ அதனால தான் இந்த இன்சூரன்ஸ் இல்லாத ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தேன். மெயின் திங் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒருவேளை அவங்க வேலையை விடாமல் இங்கே கண்டினியூ பண்ணியிருந்தாங்கன்னா எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆகும் அப்படின்றதையும் ஒரு ரஃப் கேல்குலேஷன் போட்டேன். பேசிக்காக எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதையும் வந்து ஸ்க்ரீனில் போடுறேன். டெலிவரி பேக்கேஜ் அதே சேம் தான், 15,000 தான். அது இன்சூரன்ஸ் இருந்தால் இன்சூரன்ஸ் பே பண்ணோம், இன்சூரன்ஸ் இல்லைன்னா அதை வந்து நம்ம பே பண்ணி ஆகணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 764 திரம்ஸ் அப்ராக்சிமேட்டாக கோபேமெண்ட் மட்டும் வருது. ஒரு 1000 திரம்ஸ் வச்சுக்கலாம், 1000லேருந்து 1500 வரைக்கும் ஆகும். ஸோ இது எல்லாமே இன்க்ளூடடாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜாக ஒரு 1500 எடுத்துக்கிறேன் நான். டெலிவரி காஸ்ட்டு ஃபஸ்ட்டு எவ்வளோ சொன்னேன்? 25,000 வரைக்கும் போவோம், 15,000லேருந்து 25,000 வரைக்கும் போகும்னு சொன்னேன். இன்சூரன்ஸ் இருந்ததுன்னா 1,500 ரூபா தான், 1,500 திரம்ஸ். எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்களா? அதுதான் வந்து இன்சூரன்ஸ் மேட்டர்ஸ். இன்சூரன்ஸ் இல்லாமலாம் இங்கே இருக்கவே முடியாது. சரி ஓகே, இப்போ அதர் எக்ஸ்பென்சஸ் இருக்குது தெரியுமா? ஒன் டைம் காஸ்ட்டு, இந்த பேபி காட்டு, ஸ்டாலரு, இது எல்லாமே வந்து கவர் ஆகாது. ஸோ அதனால அது போட்டேன், இந்த மாதிரி இன்சூரன்ஸ் டஸ் நாட் கவர் பேபி ப்ராடக்ட்ஸ்னு சொல்லி போட்டேன். ஸோ அது வந்து ஒரு 5,000 திரம்ஸ், அது அவாய்டே பண்ண முடியாது. அப்புறம் மந்த்லி எக்ஸ்பென்சஸ் பிரேக் டவுனு. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைப்பரு, வைப்ஸு, ஃபார்முலா மில்க்கு இது எல்லாமே வந்து கவர் ஆகாது. இது எது கவர் ஆகும், பார்ஷியலாக கவர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா பீடியாட்ரிஷியனை விசிட் பண்ணுறது, மெடிசன்ஸு, வேக்சினேஷன், இது எல்லாமே ஒரு மாதிரி ஆவரேஜாக கவர் ஆகும். இது எல்லாமே ஒரு 1000 திரம்ஸ் வச்சுக்கலாம் 12 மாதத்துக்கு சேர்த்து. இன்சூரன்ஸ் இருந்தால் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கே ஒரு 10,000 திரம்ஸ் வரும். இதுக்கு ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ், ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இன்சூரன்ஸ் இல்லைன்னா 40,000லேருந்து 50,000, இன்சூரன்ஸ் இருந்துச்சுன்னா வருஷத்துக்கு என்னோட எஸ்டிமேஷனே ஒரு 10,000லேருந்து 12,000 இவ்வளோ தான் வரும். ஆனால் ஒரு விஷயம், இந்த அமௌண்ட்டெல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி பயமாக இருந்துச்சு. சரி ஓகே, இதெல்லாம் வந்து கேல்குலேட் பண்ணும்போது ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்துச்சு. ஆனால் அதையும் தாண்டி ஒரு எக்ஸைட்மெண்ட்டு, ஒரு மாதிரி இதுவாக இருந்துச்சு. பட் ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம பேபிக்காக, நம்ம ஃப்யூச்சருக்காக அப்படின்னு சொல்லிட்டு இந்த அமௌண்ட்டில் யோசிக்கிறப்போ 35,000 50,000 அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்போ குழந்தைய அந்த கையில் வாங்கும் போது இந்த இதெல்லாம் வந்து நமக்கு பெருசாக தெரியாது. காசு வந்து பெருசாக பார்க்க மாட்டோம். அது வந்து அது ஒரு ஃபீல். அது சரி இவ்வளோ அமௌண்ட் ஆகுது, அவ்வளோ அமௌண்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கிறோம்.
பட் ஒன்ஸ் அந்த குழந்தைய கையில் வாங்கும் போதும் சரி, இல்லை வந்து நம்ம இதெல்லாமே ஃபேமிலிக்காக தான் பண்ணுறோம், குழந்தைகளுக்காக பண்ணுறோம் அப்படின்னும் போது நமக்கு இந்த காசு ஒரு பெரிய விஷயமா தெரியாது. சரி என்ன இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வந்துடும். இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது. ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாகவும் இருக்குது, அதே சமயம் ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருக்குது. உங்கள் ஃபர்ஸ்ட் பேபியோட எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.